ஜஸ்ட் இமேஜின் நீங்க ஒரு ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. அன்னைக்குன்னு பார்த்து ஒர்க் முடியல, நீங்க ஓவர் டைம் பார்த்து ஒர்க் முடிச்சுட்டு டைம் பார்க்கும்போது ஒரு 12 மணி ஆகுது. நீங்க வந்துட்டு கேப் புக் பண்ணி தான் வீட்டுக்கு போகணும். சரி ஓகேன்னு சொல்லி ஒரு கேப் புக் பண்றீங்க. புக் பண்ணி முடிச்சுட்டு சரி அந்த டிரைவரோட ப்ரொஃபைல் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பாக்குறீங்க. அப்படி பார்க்கும்போது ஸ்னேக் ஐ டீகேட் ஃபேஸோட அந்த ப்ரொஃபைல்ல இருக்க ஃபேஸ் வந்து உங்களை ஸ்டேர் பண்ணிட்டு இருக்க மாதிரி இருந்தா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஸோ அந்த மாதிரி தான் பாத்தீங்கன்னா 3 creepiest ஸ்டோரியை பத்தி நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். 2016 மேஜர் சைனீஸ் சிட்டிஸ்ல வந்துட்டு இந்த கோஸ்ட் டிரைவர்னு சொல்லி ஒரு பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. இன்ட்ரோல ஒரு விஷயம் சொன்னோம் பாத்தீங்களா, நீங்க லேட் நைட் வந்துட்டு ஒரு ஊபர் புக் பண்றீங்க, அப்படி பண்ணும்போது அந்த டிரைவரோட ஃபேஸ் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னா இல்லையா. சோ அந்த பிரச்சனை தான் பாத்தீங்கன்னா இந்த சைனீஸ் பீப்புள் வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அப்படி அந்த ப்ரொஃபைல் பிக்சர் பார்க்கும்போது பயந்து என்ன பண்றாங்கன்னா அந்த ரைடை வந்து கேன்சல் பண்ணிடுறாங்க. அதுதான் பாத்தீங்கன்னா இந்த ஸ்கேமர்ஸ்க்கு தேவைப்பட்டுச்சு. என்னடா கோஸ்ட் டிரைவர்னு சொல்றேன், என்ன ஸ்கேமர்ஸ் சொல்றேன்னா, அந்த கோஸ்ட் டிரைவருங்கிற ஒரு விஷயத்த நடத்துறதே பாத்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ஸ்கேமர்ஸ் அண்டர் கிரவுண்ட்ல இருந்துட்டு இந்த ஊபரோட ஆப்பை வச்சு அவங்க ஒரு ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. ப்ரொஃபைல்ல வந்துட்டு ஒரு கிரீப்பியான பிக்சர்ஸ் வந்து வச்சுக்கிறாங்க. வச்சுட்டு இப்படி புக் பண்ணும்போது பார்க்குறவங்களுக்கு வந்துட்டு பயமா இருக்கும். ஒருவேளை இவன் வந்து சைக்கோவா இருப்பானோ அப்படின்னு சொல்லி பயந்து அதை கேன்சல் பண்ணிடுறாங்க. அதுதான் அவங்களுக்கும் தேவை. அப்படி கேன்சல் பண்ணும்போது இந்த கேன்சலேஷன் ஃபீன்னு சொல்லி ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இப்படி கேன்சல் பண்ணிட்டா வந்து அவங்களுக்கு ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் போகும். யாருக்கு? ஊபர் டிரைவர்ஸ்க்கு. அதுதான் அந்த ஸ்கேமர்ஸ்க்கும் தேவை. இதே மாதிரி ஸ்கேம் பண்ணிருக்காங்க. இன்னும் சில பேர் வந்துட்டு பேந்தம் ரைடர்ஸ்ன்னு சொல்றாங்க. பேந்தம் ரைடர்ஸ்னா என்னன்னா, இவங்க பண்ற வேலைக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், நீ பண்ற வேலைக்கெல்லாம் நான் பயப்பட மாட்டேன், இது ஒரு ஃபேக் ப்ரொஃபைல் தான், நான் வெயிட் பண்றேன், நீ வா வந்து என்னை பிக்கப் பண்ணி கொண்டு போய் விடு, நான் பயம்லாம் பட மாட்டேங்கிற மாதிரி சில பேர் இருந்தாங்க. அந்த மாதிரி ரைடர்ஸ் வந்துட்டு வெயிட் பண்றாங்க, வரவே இல்லை. ஊபர் வந்துட்டு கடைசி வரைக்கும் வரவே இல்லை. ஆனா உங்களை வந்து பிக்கப் பண்ணி டிராப் பண்ணியாச்சு, இந்த அமௌண்ட்டை வந்து பே பண்ணிருங்க அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டிபிகேஷன் போகுது. இதை பார்த்த அந்த பீப்புள்ஸ்க்கு வந்துட்டு செம ஷாக். எப்படா வந்து காரும் வரல, நம்ம ரைடும் பண்ணல, நம்ம டெஸ்டினேஷனுக்கு போல, எப்படி இந்த வந்துட்டு பாசிபிள் அப்படின்னு சொல்லி ஷாக் ஆயிடுறாங்க. மணியையும் பே பண்ணி தான் ஆகணும், வேற வழி இல்லை, பே பண்ணிடுறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம அப்போ வந்துட்டு இந்த சைனீஸ் அந்த ஊபர் அப்ளிகேஷன் வந்துட்டு ஒரு மேசிவ் ஆஃபர் போட்டிருந்தாங்க ஊபர் டிரைவர்ஸ்க்கெல்லாம். என்னன்னா 30 பிக்கப் அண்ட் டிராப்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணா ஆஃபர் மாதிரி. எப்படின்னா ஒரு 300 RMBனா ஒரு 3900 சம்திங் வரும், ரவுண்டா 4000 வச்சுக்கோங்களேன். இதை வந்து ஸ்கேமர்ஸ் எல்லாம் ஒரு அட்வான்டேஜா எடுத்துட்டு இந்த மாதிரி ஸ்கேம் பண்ணிட்டு இருந்தாங்க. லேட்டரா அது வந்துட்டு ஃபேமஸ் ஆச்சு, ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு, சைனால ஃபுல்லா ஃபேமஸ் ஆகி இதை வந்து அந்த கம்பெனி எப்படியோ கண்டுபிடிச்சி கிட்டத்தட்ட thousands ஆஃப் ஃபேக் ஐடிஸை வந்து பிளாக் பண்ணி அண்ட் லாஸ் ஆச்சு. பாத்தீங்களா, அந்த கஸ்டமர்ஸ்க்கு எல்லாம் வந்துட்டு ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. பட் என்னதான் இருந்தாலும் யோசிச்சு பாருங்க, ஜஸ்ட் இமேஜின் நீங்க வந்துட்டு இப்போ சென்னையிலயோ இல்லை கோயம்புத்தூர்லயோ இருக்கீங்க. ஒரு நார்மல் நம்ம இது பண்ணுவோம்ல, புக் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி புக் பண்ணும்போது ப்ரொஃபைல் வந்துட்டு இந்த மாதிரி ஷோ ஆச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. கீழே கமெண்ட் பண்ணுங்க. திஸ் மேன், என்னடா திஸ் மேன் சொல்றேன் எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னா, 2006 நியூயார்க்ல ஒரு தெரபிஸ்ட் இருக்காரு. பேர்லாம் எனக்கு என்னன்னு கரெக்டாக தெரியல, ஜஸ்ட் சொல்றேன். ஒரு தெரபிஸ்ட் இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவங்க கிட்ட வந்து ஒரு உமன் அப்ரோச் பண்ணி, எனக்கு ஒரு மென் வந்து கனவுல அப்பியர் ஆகிட்டே இருக்காங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. டாக்டர் வந்துட்டு ஜஸ்ட் ஒரு நார்மல், இது வந்துட்டு ஒரு ட்ரீம் தான், நீங்க பெரிய விஷயமா எடுத்துக்காதீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்ல எனக்கு திரும்ப திரும்ப அப்பியர் ஆகிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த விமன். அந்த டாக்டர் வந்துட்டு சரி அவங்களோட ஃபேஸை வந்து எனக்கு எக்ஸாக்டா சொல்லுங்க, நான் வந்து ஸ்கெட்ச் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தெரபிஸ்ட் வந்து கேட்கிறாரு. ஓகேன்னு சொல்லி இவங்களும் அந்த ஸ்கெட்சிங் சொல்றாங்க. இதை ஸ்கெட்ச் பண்ணி இவரும் டேபிள்லயே வச்சுட்டு போயிடுறாரு. அடுத்த நாள் பாத்தீங்கன்னா இன்னொரு பேஷண்ட் வர்றாரு. திடீர்னு அந்த பிக்சர் பார்த்தோன்னே அப்படியே ஸ்டன் ஆகி நின்றுறாரு. என்னன்னு இந்த தெரபிஸ்ட் கேட்கும்போது, எனக்கு இதே எக்ஸாக்ட் ஃபேஸ் தான் வந்துட்டு கனவுல வந்துச்சு, திரும்ப திரும்ப என் கனவுல வர்றான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உங்களுக்கு எப்படி இந்த இது கிடைச்சது அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு வந்துட்டு முதல்ல ஒரு லேடி வந்தாங்க அப்படின்னு சொல்லி இந்த கதையை சொல்றாரு அந்த தெரபிஸ்ட். அதுக்கப்புறம் இவருக்கும் ஒரு சின்ன அட்வைஸ் எல்லாம் கொடுத்து அமுச்சு விட்டுறாங்க. இது வந்துட்டு ஒருத்தருக்கு 2 பேருக்கு கிடையாது, கிட்டத்தட்ட thousands ஆஃப் பீப்புள்ஸ், டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ். என்னென்ன கண்ட்ரிஸ்ன்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா, யூரோப், இந்தியா, யூகே, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ்ல வந்துட்டு எல்லாருமே கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. கிட்டத்தட்ட 10,000க்கு மேல கம்ப்ளைண்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு இந்த ஃபேஸ் வந்துட்டு கனவுல வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் ரிப்போர்ட் பண்றாங்க. இவன் பேர் வந்துட்டு பாத்தீங்கன்னா திஸ் மென் அப்படின்னு சொல்றாங்க. இந்த கனவுல வந்துட்டு திஸ் மென் என்ன சொல்றாங்க அப்படின்னு அந்த பேஷண்ட்ஸ் கிட்ட கேட்கும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஒரு சில பேர் கனவுல வந்து இவன் அட்வைஸ் பண்றாங்கிற மாதிரி சொல்றாங்க. ஒரு சில கனவுல வந்துட்டு இவன் துரத்திட்டு வந்து டெத் வார்னிங் கொடுக்குறான் அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சில கனவுல வந்துட்டு இவன் பார்த்துட்டு என்னை ஸ்டேர் பண்ணிட்டு அப்படியே நிக்கிறான், முறைச்சிட்டே நிக்கிறான் அப்படிங்கிற மாதிரி இன்னொரு சில கனவுல சொல்றாங்க. சரி இவனோட ஃபேஸ் வந்து ஏன் எல்லாத்துக்குமே ரெகுலரா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. என்னன்னா
இவனோட ஃபேஸ், இந்த ஆள் வந்துட்டு ரியல் லைஃப்லயே இருக்காரா இல்லையா அப்படின்னு சொல்லி தேடுறாங்க. அப்படி தேடும்போது எந்த ஒரு டீட்டெயிலுமே இல்லை சொல்ல போனா. அவரோட ஃபேஸ், அவரோட ஐடி, மிஸ்ஸிங் கேஸ்ல தேடுறாங்க, டெத் கேஸ்ல தேடுறாங்க, எதுலையுமே பாத்தீங்கன்னா இவரோட ஃபேஸ் வந்துட்டு இது வரைக்கும் இல்ல. அதுக்கப்புறம் சைக்காலஜிஸ்ட் ரிசர்ச் பண்ணி என்ன சொல்றாங்கன்னா, இது வந்துட்டு ஒரு ஷேர்டு சைக்காலஜிக்கல் ப்ரொஜெக்ஷன் சொல்றாங்க. நம்ம பிரெயின்ல இருக்க கேப்ஸை வந்து ஃபில் பண்றதுக்கு வேண்டி ஒரு ஜென்ரிக்கான இமேஜை வந்து நம்ம இமேஜினேஷன் வந்து காமிக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இதை பேஸ் பண்ணி பாத்தீங்கன்னா 2008 கிட்டத்தட்ட 2002 வருஷம் கழிச்சு 2008ல வந்து ஒரு வெப்சைட் ரிலீஸ் பண்றாங்க. அந்த வெப்சைட் பேர் என்னன்னா எவர் ட்ரீம் திஸ் மென் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் ரிலீஸ் பண்றாங்க. அந்த வெப்சைட்ல வந்துட்டு அவனோட ஃபேஸ் வந்து இருக்கிற மாதிரி கேப்ஷன் கொடுத்து ஒரு வெப்சைட், சிம்பிளான வெப்சைட் விடுறாங்க. அந்த வெப்சைட்டை விசிட் பண்ண பீப்புள்ஸ் வந்துட்டு எல்லாருமே கிட்டத்தட்ட 10,000 சொல்லியிருக்காங்க. 10,000 பீப்புள் சப்மிட் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, நான் இந்த மேனோட ஃபேஸை வந்து என் ட்ரீம்ல பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சப்மிட் பண்ணியிருக்காங்க. இந்த பேஜை விசிட் பண்ணாதவங்க இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க வந்து இந்த பேஜை விசிட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த பேஜை வந்து நான் விசிட் பண்ணாததுக்கு முன்னாடியே அந்த பர்சனை வந்து நான் பார்த்திருக்கேங்கிற மாதிரி சொல்றாங்க. பீப்புள்ஸ் வந்துட்டு இது என்னவா எடுத்துட்டாங்கன்னா, இது வந்து ஒரு என்டிட்டி, இது வந்து ஒரு ஸ்பிரிட், நமக்கு வந்துட்டு இது ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணுது, இந்த ஸ்பிரிட் வந்து ஏதோ ஒரு மெசேஜ் சொல்ல ட்ரை பண்ணுது அப்படிங்கிற மாதிரி பீப்புள்ஸ் எல்லாரும் பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. என்னதான் இருந்தாலும் என் கனவுல எல்லாம் இது வரைக்கும் இந்த மாதிரி ஃபேஸ் வந்தது கிடையாது. உங்க கனவுல இந்த மாதிரி ஃபேஸ் வந்திருக்கான்னு கமெண்ட் பண்ணுங்க. நார்மன் 2004ல ஒரு ஹியூமன் பப்பட்டை வந்து ரெடி பண்றாங்க. எக்ஸாக்டா பாத்தீங்கன்னா ஒரு ஹியூமன் மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் நான் இமேஜ் பார்க்கும்போது ஹியூமன் மாதிரிலாம் இல்ல. அந்த காலத்துல மேபி ஹியூமன் மாதிரி இருந்திருக்கும் என்னவோ தெரியல. ஆனா லேட்டரா வந்துட்டு இந்த பேண்ட் இன்டர்போல் வந்துட்டு ஒரு மியூசிக் வீடியோ வந்து ரிலீஸ் பண்றாங்க. அந்த மியூசிக் வீடியோ பேரு ஈவில். அந்த மியூசிக்ல இந்த பப்பட் வந்து மியூசிக் ஆடுற மாதிரி ஒரு சீன்ஸ் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆக்சுவலா அந்த இதுல என்ன பிரச்சனைனா, மியூசிக் பிளே ஆகிறதுக்கும் இந்த பப்பட்டோட ரியாக்ஷனுக்கும் சம்பந்தமே இல்லைன்னு சொல்றாங்க. சரிடா, அது வந்துட்டு சிம்பிள் திங் தானே, அது ஒரு பப்பட்டு அந்த காலத்துல எடுத்திருக்காங்க, இது வந்துட்டு நார்மலான விஷயம் தான் சொல்லலாம். எனக்கும் அப்படிதான் தோணுச்சு ஸ்டார்டிங் இது படிக்கும்போது. ஆனா பீப்புள்ஸ் வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, அவன் பண்றது எல்லாமே ஒரு மாதிரி கிரீப்பியா இருக்கு, பார்க்கும்போதே ஒரு மாதிரி டிஸ்டர்பிங்கா இருக்கு, நைட்டு தூங்க முடியல அப்படின்னு சில பேர் கிளைம் பண்ணியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம சாங்ஸ்ல வந்துட்டு ஹாப்பியான சில சீன்ஸ் வருமாமா, அதுக்கு வந்துட்டு சேடா ஆக்ட் பண்றது, சேடான அந்த சீன்ஸ் வந்துட்டு சாங்ஸ்ல இருக்காதான், பட் இருந்தாலும் அந்த ஹாப்பியான சீன்ஸ்க்கு வந்துட்டு சேடா ரியாக்ட் பண்றது. இப்போ சாங்ஸ்ல வந்துட்டு சில ஸ்டெப்ஸ், மூவ்ஸ் எல்லாம் வரும்ல, அதுக்கு வந்துட்டு டிஃப்ரெண்டா, ரொம்பவுமே டிஃப்ரெண்டா வந்துட்டு மூமெண்ட்ஸ் கொடுத்தது அதெல்லாம் இருந்துச்சு. சரி, இது வந்துட்டு ஒரு பப்பட்னா ஹியூமன்னால கண்ட்ரோல் பண்ணப்பட்ட ஒரு விஷயமான்னு கேட்டா கிடையாது. இது வந்துட்டு பிசிக்கல்லி ப்ரோக்ராம் பண்ணப்பட்டது, கோடட் பண்ணப்பட்டதுன்னு சொல்றாங்க. எப்படின்னா, அந்த சாங்ஸ்க்கு ஏத்த மாதிரி கோட் பண்ணியிருக்காங்க. கோடிங் அப்பவே போட்டு அந்த மியூசிக் ஏத்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுக்கறதா வந்துட்டு அந்த பப்பட்டோட வேலை. என்னதான் அந்த கோடை கொடுத்தாலுமே இவனோட ரியாக்ஷன்ஸ், அந்த நார்மனோட ரியாக்ஷன்ஸ் வந்துட்டு டிஃப்ரெண்டா இருந்திருக்கு. நான் அந்த வீடியோ கிளிப் நான் எப்படியும் போடுவேன், பாருங்க. அப்படி அது பார்க்கும்போது டிஸ்டர்பிங்கா இருக்குங்கிற மாதிரி சொல்றாங்க. அவ்வளவுதான் இந்த கதையில, வேற ஒன்றும் அந்த அளவுக்கு பெரிய இதெல்லாம் இல்லை. அந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் டிஸ்டர்பிங்கா தான் இருந்துச்சு. ஸோ அதனால நான் அந்த கதையை ஆட் பண்ணேன். ஓகே கைஸ், இந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரிஸ் வந்துட்டு வேணுமா, க்ரீப்பியான ஸ்டோரிஸ் வந்துட்டு வேணுமான்னு சொல்லுங்க. இன்னும் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே கைஸ், ஹேவ் ஃபன், பை.